8 மணி நேரம் தூங்கினதுக்கு அப்புறமும் டயர்டா இருக்கா? உங்க பெட்ல ப்ராப்ளம் இல்ல, ஃபுட்ல தான் ப்ராப்ளம். உங்க ஹார்மோன்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா தரையில படுத்து தூங்கினா கூட நல்லா தூக்கம் வரும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம தூக்கத்தை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? நான் மயூரி, உங்க நியூட்ரிஷனிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம நாள் முழுக்க என்ன சாப்பிட்றோமோ அது சில விஷயங்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 1 மெலட்டோனின் ப்ரொடக்ஷன். இதுதான் தூக்கத்துக்கான ஹார்மோன். நம்பர் 2 ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். நம்பர் 3 பிளட் சுகர். இவ்வளோ ஏன், நீங்க நைட்டு எவ்வளோ டைம் முழிக்கிறீங்கன்றத கூட நியூட்ரிஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இன்னைக்கு வீடியோல நம்ம சாப்பிட்ற எந்த விஷயம் நம்ம ரெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின்ங்கிற ஸ்லீப் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம மூளைக்கு சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. இந்த நியூட்ரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் தூங்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க, டயர்டாக கண்முழிப்பீங்க, சுகர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுவீங்க, நாள் முழுக்க ரொம்ப மென்டலி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுற முக்கியமான 4 விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பிளட் சுகர். நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற முக்கியமான ஒரு விஷயம் அன்ஸ்டேபிள் பிளட் சுகர். அதிகப்படியான சுகர், ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்றது அண்ட் லேட் நைட்டில் நிறைய சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கிறது, நிறைய ரிஃபைன் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, இது எல்லாமே உங்கள் பிளட் சுகரை ரொம்ப ஈஸியாக ஸ்பைக் பண்ணும். இந்த சுகர் ஸ்பைக்கை குறைக்கிறதுக்காக நம்ம பாடி இன்சுலின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இன்சுலின் ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம பிளட் சுகர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையும். இதுதான் ட்ரிகர் பாயிண்ட். நைட்டு அடிக்கடி கண்முழிக்கிறது, ஸ்வெட் ஆகிறது அண்ட் ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ணுறது அண்ட் டீப் ஸ்லீப் இல்லாமல் இருக்கிறது. இதனால தான் நிறையா பேர் 2 மணி 3 மணிக்கெல்லாம் கரெக்டாக முழிப்பாங்க. நைட் டின்னருக்கு ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டான மீல் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது உங்கள் பிளட் சுகரை ஸ்டேபிளாக வச்சுக்கும் அண்ட் ஸ்லீப் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னென்ன நியூட்ரியன்ஸ் நம்ம ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கலாம். தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மினரல் மெக்னீஷியம். இதை ரிலாக்ஸேஷன் மினரல்னு கூட சொல்லலாம். மெக்னீஷியம் நம்ம நர்வஸ் சிஸ்டமை காம் டவுன் பண்ணி மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியில் மெக்னீஷியம் லெவல் கம்மியாக இருந்தால் இன்சோம்னியா, மசில் டைட்னஸ், புவர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். மெக்னீஷியம் லெவலை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பம்கின் சீட்ஸு, ஸ்பினாச், நட்ஸ், பனானா அண்ட் டார்க் சாக்லேட் ரெகுலராக உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். நம்ம பாடிக்கு ட்ரிப்டோஃபானுங்கிற அமினோ ஆசிட் ரொம்ப முக்கியம். ட்ரிப்டோஃபானுங்கிற அமினோ ஆசிட் நம்ம பாடியில் செரோட்டோனின் அண்ட் மெலட்டோனின் ஸ்லீப் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் தான் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்லீப்புக்கு ரொம்ப முக்கியம். ட்ரிப்டோஃபானை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மில்க், பன்னீர், சீஸ், கர்ட், செஸ்மி சீட்ஸ் அண்ட் லென்டில்ஸ் உங்கள் டயட்டில் ரெகுலராக இன்க்ளூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். நைட் டைமில் கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான கார்ப்ஸ் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணும். கம்மியான அளவில் ரெட் ரைஸ், ஓட்ஸு, மில்லட்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோவெல்லாம் ட்ரிப்டோஃபானை நம்ம பிரெயின்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நம்ம ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ். இனி அடுத்து எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். கஃபீன் நம்ம பாடியில் 8 to 10 hours ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஈவினிங் அப்புறம் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதனால உங்கள் டீப் ஸ்லீப் கெட்டு போகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ஃபுட்ஸ். ஆயில் ஃப்ரைட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸை நைட் டைமில் சாப்பிட்றப்போ டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசமாக இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹால். ஆல்கஹால் குடிக்கிறதுனால உங்கள் ரெம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது. நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. இவ்வளோ நேரம் நம்ம எந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நல்ல தூக்கத்துக்கான ஒரு நைட் ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். நைட்டில் நல்லா தூக்கம் வர்றதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தூங்குறதுக்கு 2 to 3 மணி நேரம் முன்னாடியே டின்னரை ஃபினிஷ் பண்ணுங்கள். அதிகப்படியாக சுகர் இருக்கிற மாதிரியான ஃபுட்ஸை நைட் டைமில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈவினிங்க்கு மேலே கஃபீன் இன்டேக்கை ஸ்டாப் பண்ணிடுங்க. பகல் நேரத்தில் நல்லா தண்ணி குடிங்க, பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், மெக்னீஷியம் ரிச் ஃபுட்ஸை ரெகுலராக சாப்பிடுங்க. இது கூட ட்ரெடிஷ்னல் ஆப்ஷனாக மஞ்சத்தூள் போட்டு பால் குடிங்க. பனானா அண்ட் நட்ஸ் சாப்பிடுங்க. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம பாடியை நேச்சுரலாக ரிலாக்ஸ் பண்ணும். நல்ல தூக்கம் நம்ம சீக்கிரமாக தூங்க போகிறதுல மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலையும் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம நர்வஸ் சிஸ்டம் காம் டவுனாக இருக்கணுமா இல்லை நைட் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணுமான்றதை டிசைட் பண்ணுது. நல்ல தூக்கத்துக்காக சாப்பிடுங்க. உங்களுக்கு பர்சனலைஸ் டயட் பிளான் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நம்ம எல்லாரும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம்.